என் பேர் லதா. நான் ரெட்டியார்பேட்டையிலேருந்து வருகிறோம். அன்னப்பன்பேட்டை பக்கத்தில் எங்களோட ரேஷன் எங்கள் ஊரில் உள்ள கடையிலேருந்து எங்களுக்கு ரேஷன் பொருள் எல்லாம் வேணும்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். எங்கள் ஊருக்கு 1/2 கிலோமீட்டர் பக்கத்தில் உள்ள அன்னப்பன்பேட்டைன்ற கிராமத்தில் தான் எங்களுக்கு ரேஷன் பொருள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் நாங்கள் அங்கே தான் போய் வாங்கிட்டு இருக்கிறோம். 15 வருஷமா நாங்கள் இதுக்காக போராடிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் நிரந்தர பகுதி நேர கடை நிரந்தரமாக எங்களுக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது எங்களுக்கு. அதனால இதுக்கு மேலேயும் எங்களால பொறுக்க முடியாத நாங்க இப்ப போராட்டத்துக்கு கொடுத்துருக்கோம். எவ்வளவோ மனு கொடுத்துருக்கோம், எவ்வளவோ எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கே கூட பேச்சுவார்த்தைக்கு 1 வாரமா எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பேச்சுவார்த்தைக்கும் எங்களுக்கு பதிலே கிடையாது. அதனால நீங்க இன்னைக்கு எல்லாருமா சேர்ந்து ஊர்ல இருந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கு நிரந்தர பகுதி நேர கடை எங்களுக்கு வேணும், ரேஷன் கடை எங்களுக்கு வேணும். அதனால இந்த போராட்டம் நாங்க தொடரும். அது கொடுக்குற வரைக்கும், நீங்க முடிவு சொல்ற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். அது வரைக்கும் எங்களை போராட்டம் தொடரும். அதான் எங்க ஊர்ல ரெட்டியார்பேட்டை எங்க ஊரு ரெட்டியார்பேட்டை. என் பேரு ஜெயா. எங்க ஊர்ல 10 வருஷமா எங்களுக்கு ரேஷன் கடை இல்ல. பக்கத்து ஊர்ல போய் தான் நாங்க ரேஷன் ஜாமான் வாங்குறோம். அங்க பிரச்சனை, ஒண்டிக்கு முன்ன பின்ன தள்ளி விட்டு பிரச்சனை வருது. அடிக்கடி இதே பிரச்சனை வருது. எங்களுக்கு எங்க ஊருக்கு வேற கடை வரணும்னு நாங்க எவ்வளோ 10 வருஷம் போராட்டம் பண்றோம். என்னென்னோ பண்ணி பாக்குறோம், எங்களுக்கு கடை வரமாட்டுது. இப்போ கடை எங்களுக்கு தனி கடை கொடுக்கலன்னா நாங்க ரேஷன் கடை கார்டுலாம் நாங்க ஒப்படைச்சிட்டு நாங்க போயிடுவோம். குடுக்கறேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் எங்களுக்கு 1ஆம் தேதி தனி கடை வரணும். வரலனாக்கா நாங்க ரேஷன் கடை கார்டெல்லாம் ஒப்படைச்சிட்டு நாங்க வெளியேறோம்.